எதை எழுதலாம், எப்படி எழுதலாம், இது எல்லோருக்கும் உள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி, சந்தேகக்குறி. எதை எழுதலாம்னா எதை வேணாலும் எழுதலாம், எதை படிக்கலாம்னா எதை வேணாலும் படிக்கலாம். ஆனால் கருத்துள்ளதாக அதை மாற்றி அமைத்து மற்றவரிடம் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. அப்படிதான் நாங்களெல்லாம் வேடிக்கை பார்க்க தான் வந்தோம். அப்புறம் தான் எழுத ஆரம்பித்தோம். என்ன வேடிக்கை பார்த்தோம்? முருகா தேட்டரு, சீதாராம் தேட்டருக்கு இதழில் 3 தாள் போட்டு பிஸ்கட்டில் போட்டு 3 ரூபா 5 ரூபான்னு பணம் எடுத்துக்கணும்ல, அதுக்கு பின்னாடி என்ன ஒரு வாழ்க்கை இருக்கிறது, என்ன ஒரு வரலாறு இருக்கிறதுன்னு வேடிக்கை பார்த்தோம். அதை எழுதணும். சிறைக்குள்ளே இருக்கிற மனிதர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் கேட்டால், இயல்பாக வெளியில் இருக்கிற மனிதர்களை விட இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லலாம். அவர்கள் உன்னதமானவர்கள் என்று கூட. அவர்களோடு பழகினோம், அவர்களை எழுதினோம். பெண்களில் ஓ அவளா அப்படி என்பது நிறைய அர்த்தம் இருக்கிறது. ஓ அவளா என்பதையும் ஓ அவளா என்பதையும் உற்று பார்க்கும்போது நிறைய வித்தியாசப்படும். அப்படி ஓ அவளா என்று பார்க்கப்படுகிற ஒரு பாலியல் தொழிலாளியின் கதையை புத்தகமாக எழுதினோம். ஒரு உன்னதமான இந்திய அளவில் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் தோழர் நல்லக்கண்ணு, இருந்து கொண்டிருக்கிறார். 100 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையை வரலாறாக எழுதினோம். நம்முடைய மாவட்டத்திலே ஒரு போராளியாக வலம் வந்து ஒரு 6 காவலர்களை எதிர்த்து போராடி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்து அவர்களை சிறைக்கு அனுப்புகிற அளவிற்கு ஒரு படிப்பறிவு இல்லாமல் ஒரு பாமர மக்களாக கருதப்படக்கூடிய பழங்குடி இருளர் இனத்திலே பிறந்த அத்தியூர் விஜயாவின் வாழ்க்கை வரலாறு நாவலாக எழுதப்பட்டது. இப்படியாக தொடர்ந்து பல்வேறு வாழ்நிலை மக்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிற ஒரு எழுத்தாளராக நானெல்லாம் அறியப்பட்டேன். எனக்கு போஸ்ட் மாடலிசம் தெரியாது, முன்னவீனத்துவம் தெரியாது, பின்னவீனத்துவம் தெரியாது, மக்களின் யதார்த்த வாழ்க்கையை தெரியும். அதையே பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அப்போல்லாம் 1984 இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க. நான் 4வது 5வது படிக்கிறேன். எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் டிவி, டைனோரா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. அங்கே எல்லோரும் கிளம்பி போனாங்க. எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டால், இந்திரா காந்தியோட இறுதிச் சடங்கை பார்க்குறதுக்காக போகிறோம், நேரடி ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னு. நானும் அவங்களோட சேர்ந்து அந்த இந்திரா காந்தியோட இறுதிச் சடங்கை பார்க்குறதுக்காக போகும்போது எனக்கு முன்னாடி 900 பேர் உட்காந்துதான். 900 பேரில் நான் கடைசியாலாம் இருந்து, இப்பயே இருக்க மாதிரிலாம் டிவி அவ்வளோ பளிச்செல்லாம் இருக்காது. ஏதோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துக்க வேண்டியது தான். அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். ஊரில் கேட்டாங்க, எங்கே போயிட்டு வரீங்கன்னு. இந்திரா காந்தி இறுதிச் சடங்கை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு. அவன் உண்மையிலேயே நம்பிட்டான். கிட்ட இருந்து பார்த்துட்டு போல இருக்குது, ரொம்ப அற்புதமாக சொல்கிறானே இந்த கதையன்னு. நாங்கள் இருந்தது 900 பேருக்கு அண்ணாண்ட. அப்போ டிவி 5 கிராமத்துக்கு 6 கிராமத்துக்கு ஒரு டிவி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் ஊரில் திடீர்னு ராத்திரியில் வந்து சைக்கிள் வேணும்னு கேட்பாங்க. ஏன்னு கேட்டால், நாய்க்கடி பாம்பு கடி இது மாதிரிலாம் ஆகி போச்சுன்னா பக்கத்து ஊரில் போயிட்டு நாட்டு வைத்தியர்கிட்ட கொண்டு போய் வைத்தியம் பார்க்கணும். இப்போ இருக்க மாதிரி 108 ஆம்புலன்ஸ்லாம் அப்போ கிடையாது. அதனால் சைக்கிள் வேணும்னு கேட்பாங்க. தெருவுக்கு ஒரு சைக்கிள் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் இருக்கும். எங்கள் அப்பா வாத்தியார்ன்றதுனால சைக்கிள் வாங்கி வச்சுருந்தார். ஓட்டுறாரோ இல்லையோ 2 வேலையும் தொடச்சிடுவார் சைக்கிளை. அப்படி சைக்கிளை வாங்கிட்டு போகும்போது அவன் உயிரை காப்பாற்றுறானா இல்லையா அப்படின்ற நினைப்போட எங்கள் அப்பாவுக்கு சைக்கிளில் செயின் அறுத்துக்குதா இல்லையான்றது நினைப்பு தான் பெருசாக இருக்கும். அப்போ ஒரு தெருவுக்கு ஒரு சைக்கிள் இருந்துச்சு. அதுக்கு பிறகு டெலிஃபோன், எங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் டெலிஃபோன் இருக்கும், வேறு எங்கேயும் டெலிஃபோன் இருக்காது. அப்புறம் கொஞ்சம் காலம் மாறி போனதுக்கப்புறம் 2 வீலர் வேறு ஆச்சு. அது தெருவுக்கு ஒரு 2 வீலர் ஆச்சு, ஒரு வீட்டுக்கு ஒரு 2 வீலர் ஆச்சு, ஒரு வீட்டுக்கு 2 2 வீலர் ஆச்சு. அப்புறம் தொலைபேசி இணைப்பு, ஒரு வீட்டுக்கு 1 பிஎஸ்என்எல் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான அறிவியல் முன்னேற்றம் வளர்ச்சி மாறிக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் செல்ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மனிதனுடைய வாழ்க்கை மாறிச்சு. ஒரு செல்ஃபோன் வந்துச்சு, 2 செல்ஃபோன் வந்துச்சு, ஒரு செல்ஃபோனில் 2 சிம் கார்டு வந்துச்சு. அப்புறம் 2வது செல்ஃபோன்லேயும் 2வது சிம் கார்டு வந்துச்சு. ஒரு நபருக்கு 4 நம்பர் வச்சுருந்தான். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா அண்ணன் தம்பி சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி இவங்களை எல்லாரும் செல்ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வீடியோ கால்லையும் தான் பார்க்க வேண்டிய நிலைமையை உருவாக்கி கொண்டோம். அதனால் நமக்கான இடைவெளி மிகப்பெரிய இடைவெளியாக மாறிவிட்டது. இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம். இதை தான் எழுத வேண்டும், இப்படி தான் எழுத்து இருக்கும், இதை ரசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. எனவே தான் இது போன்ற எழுத்துக்களை எழுதுங்கள். எழுத்து கதை எங்கேயோ இல்லை, உங்ககிட்டே இருக்குது, உங்களை சுற்றியே இருக்குது. ஒரு பேருந்தில் பயணம் செஞ்சேன்னா நான் சென்னை வரைக்கும் போகிறதுக்குள்ளே 3 கதையோடு கீழே இறங்குவேன். ஒரு கதை பக்கத்தில் இரும்பிக்கிட்டே இருக்கிற ஒரு இரும்பல்,
இரும்பல் நோயாளி, அவருக்கு இரும்பல் எப்படி ஏற்பட்டுச்சு, அவர் குடும்ப சூழ்நிலை என்னாச்சு, எப்படி இருக்காங்க, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டே போகிறது. அதுக்குள்ளே இருக்கிற சுவாரஸ்யம், துக்கம், சுக துக்க நிகழ்வுகள் எல்லாத்தையும் பதிவு பண்ணலாம். சில்லறை பாக்கி கொடுக்குற கண்டக்டர்கிட்ட ஒரு மிகப்பெரிய கதை இருக்கும். ஸ்பீடு பிரேக்கரில் பிரேக் போடுற டிரைவர்கிட்ட ஒரு பெரிய கதை இருக்கும். இப்படியான கதைகளுக்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் பதிவு செய்வதற்கு பெரிய எழுத்தாளர்கள் இல்லையே என்கிற வருத்தம் என்னை போன்றவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. எளிய மக்களின் நான் கூட புதிய தலைமுறையில் வேலை செய்யும்போது ஒரு 50 வாரம் தொடராக எழுதின சனிக்கிழமை எளிய மக்களின் வலிமை கதைகள் அப்படின்னு. அந்த அந்த தொகுப்பு 50 தொகுப்பில் 41 தான் கிடச்சிது. அதை எடுத்து ஒரு புத்தகமாக போடலான்னு ஆசைப்பட்டு அணிந்துரை எழுதுறதுக்கு ஐயா ராமூர்த்திக்கிட்ட ஐயா எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்குது, முன்ன மாதிரிலாம் என்னால் படிக்க முடியாது, ஒரு மாதமாச்சும் அவன் எழுதுறதுக்குன்னாரு. நான் எழுதி முடித்த கதைகளில் ஒரு 5-6 கதைகளை படித்து முடித்து விட்டு இன்றைக்கி தொலைபேசி செய்தார். உடனடியாக இந்த புத்தக திருவிழாவுக்கு முன்னாடியே கொண்டு வர வேண்டும், நான் மிக விரைவில் 2 நாட்களில் அணிந்துரை எழுதி கொடுத்து விடுகிறேன், மிக சிறப்பாக அந்த புத்தகத்தை கொண்டு வந்து விடலாம் என்று. அப்படி மக்களுடைய இயல்பு நிலையை, வாழ்க்கையை பதிவு செய்கிற யாரும் இப்போது பெரிதாக இருப்பதில்லை. ரொம்ப பெருசாக போனோன்னா 2500 3000 ரூபாய்க்கு புத்தகம் போட்டு தலகாணி மாதிரி தலையில் வச்சுக்கிற ஆளுங்க தான் இருக்கிறாங்க. அதை வாங்கி படிக்கக்கூடிய எளிய மக்களின் வாழ்வை புரிந்து கொள்ளக்கூடிய யாரும் இல்லை. இப்போ இன்னும் சொல்லப்போனால் ஒரு கதை சாதாரணமாக நகைச்சுவையோடு கலந்த ஒரு கதையாக நிறைய கதைகள் இப்போது வருவதை தவிர்க்கிறார்கள். என்ன காரணம்னு தெரியல, ஏதோ ஒன்று மனசில் பட்டதை எழுதிட்டு போயிடுறாங்க. இப்போ நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன், நம்ம விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்டில் ஒரு வயசானவர், கொஞ்சம் கண் பார்வை மங்கலானவர், பண்ருட்டி போகிறதுக்காக நிற்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு தம்பி வந்தாப்புல இந்த காதில் ஏதோ செல்ஃபோனுக்கு ஹெட்ஃபோன் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஒயர் இல்லாத ஹெட்ஃபோன் வச்சுட்டு நிறைய முடி வச்சுருந்தார். இந்த பஸ்ஸு பண்ருட்டிக்கு போவோமான்னு அந்த பெரியவர் வந்து கேட்டார். இந்த தம்பி ஃபோன் பேசுகிறாப்புல போல இருக்குது, போவாதுன்ட்டார். அவர் யார்கிட்டயோ ஃபோனில் சொல்கிறாரு போவாதுன்னு. அந்த பெரியவர் பஸ்ஸில் ஏற முடியாமல் திரும்பி வந்துடுறாரு. திரும்பி இன்னொரு பஸ் வந்துச்சு. இந்த பஸ்ஸில் ஏறிலான்னு 2 பையன் எடுத்துன்னு ஏறத்துக்கு போகும்போது, இந்த பஸ்ஸாச்சும் பண்ருட்டி போவோமான்னு பஸ்ஸில் உட்காந்துற ஒரு அம்மாவை கேட்குறாரு. அந்த அம்மாவை காதில் விழல. நான் தான் சொல்கிறேன்ல போவாதுன்னு, அங்கே தான் பாலம் வேலை செய்கிறாங்களே எப்படி போவோம் அப்படின்னு திரும்பி வந்துடுறாரு. திரும்பியும் பண்ருட்டி பஸ்ஸை பார்த்துட்டு போகிறாரு, இந்த பஸ்ஸில் ஏறலாம் அப்படின்னு. நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா, அந்த பக்கம் போவாத பஸ்ஸு போவாதுன்னார். திரும்பி வந்து பெரியவர் அந்த டைம் ஆஃபீஸில் போய் கேட்டார், ஏங்க பண்ருட்டி போகிற பஸ் எத்தனை மணிக்கு வரணும்? யோ 10 நேரத்துக்கு முன்னாடி தான் 3 பஸ்ஸு வந்துச்சு, அதெல்லாம் விட்டு இங்கே வந்து கேட்குறேன்னார். இந்த தம்பி தான் போவாதுன்னாரு. நான் அவன் காதில் எதோ வச்சுக்கிட்டு திருநாகேஸ்வரத்துக்கு பக்கத்தில் பாலம் வேலை செய்கிறாங்க, அங்கே இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ரூட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்படியாங்க மனிதர்களுடைய இடைவெளி மிகப்பெரிய அளவில் மாறிப்போன இந்த சோக நிகழ்வுகளை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் நமக்குள்ளே இருக்குது. நம்ம தெருவில் காய்கறி விற்கிற அம்மாவையும், மீன் விற்கிற அம்மாவையும், துணி அயன் பண்ணி கொடுக்குறவங்களையும், முடி திருத்துறவங்களையும் பற்றி கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை பற்றி சிந்தியுங்கள், சிந்தித்து எழுதுங்கள். அவருடைய எழுத்துக்கள் வரவேற்பாக இருக்கும். நாங்கள் நிறைய நண்பர்கள் சொன்னார்கள், பெரியவர்கள் எல்லாம், நீங்கள் இளைய தலைமுறைக்கு இடம் விடுங்க, நாங்கள் யாரையும் வழிமறிச்சு நிற்கலை, இளைய தலைமுறை வந்தால் வரவேற்கிறோம், அவர்களுக்கு திருத்தி கொடுக்குற வேலையை கூட செய்ய தயாராக இருக்கிறோம். இப்படியாக தொடர்ந்து எழுதுங்கள். எத்தனையோ இணையதளம், எத்தனையோ டிவி, எத்தனையோ தொலைக்காட்சி டிவிகள் வந்திருந்தாலும் கூட இன்னும் புத்தகத்துக்கான மவுசு இருந்து கொண்டே தான் இருக்குது. கடைசியாக நான் போட்ட அத்தியூர் விஜயா புத்தகம் 5000 காப்பிக்கு மேலே விற்றுருக்குது. இதை விட பெரிய வரவேற்பு நம்ம நூல்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. எனவே நூல்களை வரவேற்போம், வாசிப்போம், வரவேற்போம். நன்றி, வணக்கம். புத்தகங்களை, நூல்களை படிக்க வேண்டியதின் தேவையையும் படிப்பதால் பெறும் நன்மைகளையும் கடந்த 3 நாள்களில் உள்ளூர் எழுத்தாளர்கள் முதல் வெளியூரிலிருந்து வந்த பெரும் பெரிய எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் வரையிலும் பலரும் கூறியதை கேட்டோம். ஆம், ஒவ்வொருவரும் நூல்களை படிக்க வேண்டும், இன்றியமையா தேவைதான், உண்மைதான். சரி, எந்த நூல்களை படிக்க வேண்டும்? கண்டதை படிப்பவன் பண்டிதனாவான் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? இல்லை, உண்மை இல்லை. தென்மொழி ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடுவார், எவர் பேச்சை கேட்பது, எவர் நூலை படிப்பது, எச்சரிக்கையாயிரு தம்பி, குட்டி சுவராக உனையாக்கும் நூலுண்டு பேச்சுண்டு, தெளிய வேண்டும் நீ கண்டு, கைக்கு கிடப்பன எல்லாம் படிக்காதே, காலத்தை வீணடிக்காதே தம்பி, பொய்க்கும் புரட்டுக்கும் பளபளப்பு உண்டு, நீ புரிய வேண்டும் அதை கண்டு என்பார். திருவள்ளுவ பேராசான் எனைத்தானும் நல்லவை கேட்க என்றும், நல்லவை நாடி இனிய சொலின் என்றும் சொல்வார். சொல்லுவதிலும் கேட்பதிலும் நல்லவற்றை நாட வேண்டும் என்று கூறுகிறார்.
இதே அளவுகள் தான் படிப்பதற்கும். நல்ல நூல்களை படிக்க வேண்டும். நல்ல நூல்கள் என்று தனியே உண்டா? தீய நூல்களும் இருக்கின்றனவா? இருக்கின்றன. ஆம், இருக்கின்றன. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம் என்று சொல்வார்கள். சரி, நல்ல நூல்கள் யாவை? நல்ல புத்தகங்களின் கூறுகள், பண்புகள் என்னென்ன? பல வண்ணத்தில் பளபளப்பாக உயர்ந்த தாள்களில் கவர்ச்சியாக அச்சிட்டவை எல்லாம் நல்ல நூல்களா? இல்லை. நல்ல நூல்கள் அறிவை வளர்க்கும், விரிவுபடுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும், சீராக்கும், மொழித்திறனை வளர்க்க உதவும், புதிய செய்திகளை தரும், தன்னம்பிக்கை ஊட்டும், அறிவியல் பார்வை தரும், நன்கு சிந்திக்க வைத்து நல்ல உணர்வுகளை தூண்டும், ஊக்கப்படுத்தும், நம்மை நல்ல நோக்கிற்கு மாற்றும், நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்கும், ஆசானாக இருந்து நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டும், வாழ்க்கையை மேம்படுத்தும். இனி நல்லவை அல்லாத தீய நூல்கள் யாவை? அவற்றின் கூறுகள், பண்புகள் என்னென்ன? மங்கலான தாள்களில், கரட்டு அட்டைகளில் பலவண்ண பளபளப்பு இன்றி காணப்படுவையா? இல்லை. தீய நூல்கள் உண்மையில்லாத செய்திகளை தருகின்றவை, தவறான செய்திகளை தருகின்றவை, வெறுப்பை உண்டாக்கும் தன்மை கொண்ட தவறான நடத்தையையும் தவறான ஒழுக்கத்தையும் தூண்டுபவை, தவறான செயல்களுக்கு ஊக்குவிப்பவை, மன அழுத்தத்தை உண்டாக்குகின்றவை, மூட நம்பிக்கையை வளர்ப்பவை, அறிவுக்கு ஒவ்வாத செய்திகளை தருபவை, அறிவியல் நோக்க அற்றவை, குமுகத்தில் சமுதாயத்தில் மக்களிடையே நல்லிணக்கத்தை குலைத்து தீங்கு நேர வழி செய்பவை, இன்னும் பல்வேறு தீமைகளுக்கு அடித்தளமாக இருப்பவை தீய நூல்கள். ஓர் எடுத்துக்காட்டை மட்டும் பார்ப்போம். அண்மை காலமாக வரும் அகத்தியர் பற்றிய செய்தி. அகத்தியை பற்றி செய்தித்தாள்கள் நடுப்பக்க கட்டுரைகளும் சிறப்பு செய்திகளும் வெளியிடுகின்றன. நூல்களும் கூட வந்து கொண்டிருக்கின்றன. அகத்தியருடைய பிறப்பு பற்றி கூறப்படும் கதை அருவருப்பானது. அத்துடன் ரிக்குவேத காலத்திலிருந்து கம்பராமாயண காலம் வரை பல்லாண்டு காலம் ஒருவர் வாழ்ந்திருக்க முடியுமா? அகத்தியர் தொல்காப்பியருக்கும் ஆசிரியர் என்றும், அவர் தொல்காப்பியருக்கு முன்னர் தமிழ் இலக்கணம் எழுதினார் என்றும், தமிழ் இலக்கியம் படைத்தார் என்றும் எந்த அடிப்படை சான்றுமின்றி கூறுகின்றனர். கற்பனையாக கூறப்படும் பழங்கதைகளை சான்றுகளாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்னும் சொன்னால் இக்கதைகள் மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவை. இச்செய்திகளெல்லாம் மக்களுக்கு எந்த நன்மையும் அளிக்காதவை என்பது மட்டுமின்றி அறிவை மழுங்கடிப்பவை, முன்னேற்றத்திற்கு எதிரானவை. சரி, போகட்டும். இனி நல்ல நூல்களை கண்டுபிடிப்பது எப்படி? உலகம் முழுவதும் புத்தகங்கள் குவிந்து கிடக்கின்றன. இங்கு இந்த புத்தக காட்சியிலே பல்லாயிரக்கணக்கான நூல்கள் உள்ளன. நூல்களை தேர்வு செய்வது எப்படி? நல்ல நூல்களை கண்டுபிடிப்பது எப்படி? முதலில் உங்களுக்கு பிடித்தமான துறை சார்ந்த நூல்கள் அல்லது நீங்கள் எதை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகின்றீர்களோ அதை நோக்கி செல்லலாம். சங்க இலக்கியம், சிறுகதை, பாடல், புதினம், அறிவியல், தன்முன்னேற்றம், மொழியியல் முதலிய பல துறைகளில் உங்களுக்கு பிடித்த துறையை தேர்வது முதன்மையாகும். நம்பகமான புகழ்பெற்ற நூலாசிரியர்களை அடிப்படையாக கொண்டு நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுக்கலாம். புத்தகங்களை உண்மையாக படித்து மதிப்புரை எழுதியவர்களின் மதிப்பீட்டை படித்தும் தேர்ந்தெடுக்கலாம். புத்தகங்களை பற்றிய உண்மை திறனாய்வு வந்திருந்தால் அவற்றை கொண்டும் நல்ல நூல்களை கண்டுபிடிக்கலாம். அறிவார்ந்த நண்பர்கள், அன்பார்ந்த குடும்பத்தார் பரிந்துரைகளும் நல்ல நூல்களை அறிய உதவி செய்யும். நூலகங்களிலும் கடைகளிலும் நூல்களை புரட்டி பார்த்து உள்ளடக்கம், எழுத்துநடை முதலியவற்றை நோட்டமிட்டும் நல்ல நூல்களை தேர்ந்திடலாம். எனவே அன்பார்ந்த அவையோரே, நல்லவற்றை நாடுவோம், நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிப்போம், முன்னேறுவோம், முன்னேற்றுவோம். 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். வாய்ப்புக்கு நன்றி. முடிக்கின்றேன். ஒரு எழுத்தாளர்னா ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா? சினிமாக்காரனா மேக்கப்பில் இருப்பாங்க,
ஒரு அதிகாரிங்க அப்படின்னா ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு டாக்டர்னா ஒரு கோட்டு போட்டிருப்பாங்க, எழுத்தாளர்னா ஒரு அடையாளம் இருக்கும். ஒரு பை ஒன்று, கதர் பை ஒன்று இருக்கும், இல்லை புக்கு இருக்கும், இல்லை பேனா இருக்கும், ஏதாச்சும் ஒன்று எழுத்து சம்மந்தப்பட்ட ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வச்சே பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எழுத்தாளர்னு சொல்லி. ஆனால் ஜூலியஸ் எழுத்தாளர்னு சொல்கிறீங்க, எதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு கேள்விக்குறி இருக்கும். நான் எழுத்தாளர்னு அடையாளம் எங்கே என்னை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நான் எழுத ஆரம்பிச்சது, நான் எழுதுகிற அளவுக்கு என்ன படிச்சிருக்கிறேன். ஒரு 8ஆம் வகுப்பு படித்தவங்க ஒரு எழுத்தாளர் ஆக முடியுமா? ஒரு ஏரிக்கரையில் உட்காந்து எழுதின எழுத்து ஒரு ஒரு பிரபலமாக ஆக முடியுமா? முதல் முறையாக நான் எழுத்தாளர் அப்படின்னு என்னை உணர்ந்த இடம் எங்கே நான் பேனா பிடிச்சி எழுதினேன் அப்படின்னு யோசிக்கும்போது, எங்கள் வீட்டில் வந்து வாத்து மேய்ப்பாங்க. ஒரு கழனையில் வந்து வாத்து கொண்டு போய் விட்டோம்னா கொஞ்சம் நெல் கொட்டி இருந்துச்சுன்னா சீக்கிரம் மேய்ச்சிட்டு ஓடிடும் எல்லாமே. நிறைய நெல் கொட்டியிருந்தா அப்படியே அமைதியாக நிறைய நெருக்கமாக மேய்ஞ்சிட்டே இருக்கும், 1 மணி நேரத்துக்கு மேயும். அந்த நேரத்தில் பார்ப்பேன், இப்போ இந்த கழனியில் வந்து நிறைய கொட்டி இருக்குது, டைம் இருக்குது, நம்ம உட்காந்து எழுதுகிற அளவுக்கு டைம் இருக்குது, படிக்கிற அளவுக்கு டைம் இருக்குதுன்னு எழுதியிருக்கேன். எங்கள் வீடு சலவை தொழிலாளர் வீடு. எங்கள் அம்மா அப்பா துணியெலாம் காய வச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துரு, காஞ்சி முடிக்கிற வரைக்கும் போயிட்டு வந்துடுன்னு போவாங்க. அப்போ நமக்கு என்ன வேலை? காயும் போது நம்ம உட்காந்துட்டு எழுதுகிற வேலை இருக்குது, உட்காந்து எழுதலாம். ஒரு அடிமைத்தனம் என்ற ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு சலவை தொழிலாளர் பொண்ணாக பிறந்து நம்மளாம் என்ன சாதிக்க போகிறோம், நம்மளாம் என்ன முடியும், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நான் வந்து பாட்டு பாடுவேன். அதனால் என்னை வந்து மகளிர் விழா அவங்களுக்கு கூப்பிடுவாங்க, பாட்டு பாடுறதுக்கு சொல்லி கூப்பிடுவாங்க. போயிட்டு பாட்டு பாடுவேன், ஏதாச்சும் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடிமைத்தனத்தை சொல்லுவேன். நாங்கள்லாம் இப்படி ஒரு அடிமையாக இருந்தோம், அதுக்கப்புறம் நான் தையல் கற்றுக்கினேன், டீச்சராக ஆனேன், அதுக்கப்புறம் தான் வந்து நான் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அப்போ சொல்லுவாங்க, ஒரு அடிமையிலேருந்து ஒரு திறமை வளர்ந்துருக்குது, நீ வந்து எழுதலாமே, இதெல்லாம் புத்தகமாக எழுதலாமேன்னு சொல்லி பல இடத்துல அந்த கேள்விப்பட்டேன். அது சொல்ல அப்போ நான் யோசித்தேன், சும்மா அடிமை இருந்து தையல் கற்றுக்கணுன்னு சொன்னதையே எழுது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இன்னும் இது உட்கார இன்னும் நிறைய நம்மளுடைய ஸ்டோரியே நிறைய இருக்குது, இதெல்லாம் வந்து எழுதுனா இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பித்தேன். ஒரு நாளில் நினைப்பேன், 8ஆவதோட நின்னாச்சு, இப்போல்லாம் வந்து இதுக்கப்புறம் நமக்கு படிக்கவும் வாய்ப்பு வராது, படிக்கிற அந்த ஆர்வமும் இல்லை. எந்த விதத்துலேயும் வந்து நம்ம இருக்கிறதே ஒரு சின்ன கிராமம், தென் இருக்கணும், திண்டிவனத்துக்கு அண்ணன் மரக்காணம் போகிற ரூட்டில் தென் இருக்கணும் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் வந்து இன்னுமே பஸ் வசதிலாம் இல்லாத ஒரு கிராமம். நம்மெல்லாம் எந்த 4 பேருக்கு மத்தியில் வந்து பிரபலமாக ஆக போகிறோம், தெரிய போகிறோம், நம்ம இதுக்கப்புறம் என்ன கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது அப்படின்னு நினச்ச என்ன இந்த மேடை போன வருஷம் இந்த மேடை இந்த ஊருக்கு ஒரு குடி புத்தகம், இந்த ஊருக்கு ஒரு குடி புத்தகத்தினால என்னை ஒரு பெரிய ஆசிரியராக இந்த மேடையில் வந்து எழுத்தாளர் ஜூலியஸ் ஆசிரியர்னு சொல்லி என்னை வந்து பெருமையாக நிறுத்தினது இந்த மேடை. அன்னைக்கு நான் யோசித்தேன், நான் படிக்கலை, நம்ம என்னைக்கு நம்ம மேலே வருவோன்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. வருவோன்றது கூட இல்லை, வரலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி. ஆனால் ஒரு புத்தகத்தால் ஒரு எழுத்தால் ஒரு சும்மா ஒரு 8ஆவது படித்த பொண்ணை கூட இவ்வளோ பெரிய மேடையில் ஒரு தமிழக அரசு நடத்துகிற இந்த மேடையில் என்னை நிறுத்துதுன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன், இந்த தமிழக அரசுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய ஆசையே ஒரு பேர், எனக்கு ஒரு பேர் வந்திருக்கு. இப்போ நான் 8ஆவது படித்த ஜூலின்னு யாருன்னா சொல்ல முடியாது, ஒரு வண்ணமூட்டு ஜூலின்னு யாரும் சொல்ல முடியாது, என்னை தூக்கி எந்த மேடையில் உட்கார வைக்க முடியாது. ஆனால் ஊருக்கு வரக்கூடிய ஆசிரியர் இவங்க தான் வந்து அந்த நூல் ஆசிரியர், இப்படி போகும்போது இப்படி சொல்லுவாங்க, இவங்க தான் அந்த நூல் எழுதுனாங்க, அந்த ஆசிரியர் தான் இவங்க. இதை விட எனக்கு எந்த பெருமையுமே இல்லை, எல்லாமே சாதித்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஆமாம், ஏதோ சாதிச்சிட்டோம், எல்லாம் நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. நம்ம ஒன்றே டாக்டர் படிக்கல டாக்டர்னு சொல்ல போகிறதுக்கு, ஒரு போலீஸ் படிக்கல போலீஸ் போகிறாங்கன்னு சொல்ல போகிறதுக்கு, ஆனால் நம்ம எழுதின புத்தகத்தினால நம்ம ஒரு எழுத்தாளராக ஆகிட்டோம். இந்த ஆர்வம் எனக்கு, இந்த ஒரு வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இப்போ நான் நடத்தி கொண்டு இருக்கிற அந்த விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு டியூஷன் சென்டர் வச்சு 60 பிள்ளைங்களை வந்து காலேஜ் படிக்க வச்சுருக்கேன். 173 பிள்ளைங்க இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறது அதுதான் சொல்லுவேன், நம்மளால் காலேஜ் வரைக்கும் படிக்க முடியுமான்றது சந்தேகம், படிக்க முடிஞ்சால் படிச்சிருவோம். ஆனால்
எந்த விதத்தில் படித்தா நீங்கள் மேலே வருவீங்கன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. நானும் என்ன சொல்கிறேன்னா, படித்தா மேலே வருவோம், அதுக்கு மேலே எழுதுனாலும் நம்ம மேலே வருவோம். எழுத்தில் நீங்கள் ஆர்வம் காமிச்சாலும் நம்மளால் மேலே வர முடியும். உங்களால் முடிஞ்சதை தெரிஞ்சதை எழுதுங்க, அதுவே வந்து நமக்கு போதுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த புத்தகத்தினால எனக்கு வந்து அப்படி ஒரு பெருமையாக இருக்குது. இந்த புத்தகம் போன வருஷம் மார்ச் 8ஆம் தேதி வெளியிட்டது. இது 2ஆம் ஆண்டு. இந்த 2 வருஷத்துக்குள்ள தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் எனக்கு வந்து விளிம்பு நிலை மக்களுக்கான சமுத்திரம் விருது கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாடமிலேருந்து அழைப்பு சொல்லி அங்கே அதை பகிர்ந்துக்குங்கன்னு சொல்லி ஒரு நாள் எங்களுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வர வச்சு அதை பகிர்ந்துக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இது ஒரு சாதாரண ஒரு புக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் என்னை ஃப்ளைட்டில் வர வச்சு என்னை டெல்லியில் உட்கார வைப்பாங்கன்னு நான் யோசிக்கலை. அதுவும் வந்து இந்த புத்தக எழுத்தாளர் தான் வந்து என்னை இப்படி பெருமைப்படுத்துச்சுன்னு நான் சந்தோஷப்படுறேன். அப்புறம் இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் பேசும்போது நான் பயந்துட்டே இருந்தேன். இப்படிலாம் தூய்மையெல்லாம் நம்மளால் பேச முடியாது, இன்னும் அழகாக பேசுகிறாங்க, நம்மளாம் அப்படி வாங்க போங்க கூட பேச தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் நான் வந்து தலைவணங்குறேன். பெரிய பெரிய ஆட்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னையும் வந்து ஒரு மதித்து என்னை வந்து ஒரு பொம்பளை புள்ளியை உயர்த்தணும், ஒரு எழுத்தாளர் வளர்க்கணும், அடுத்தடுத்து புக்கு எழுதுறதுக்கு அது ஆர்வப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு என்னை வர வச்ச எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த புத்தகம் வெளியிட்டது வந்து பூபாலம் பதிப்பகம். அங்கே கவிஞர் தமிழ்ச்செல்வன் அவர் தான் வந்து இதுக்கு நிறைய உதவிகளாக இருந்தாங்க. எழுதும்போது எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு எல்லாத்தையுமே சரிப்படுத்தி பண்ணாங்க. நம்ம அண்ணன் ராமூர்த்தி ஐயா அண்ணா இருந்தாங்க. அவங்கெல்லாம் எனக்கு வந்து நீ எழுதுமா, நீ எதுனா எழுது, நாங்கள் ஒன்று சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நிறைய பேர் உருவாக்கியிருக்கிறீங்க. எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னமும் நான் வந்து அதிகமாக எழுதும். இந்த புக்கு வந்து உள்ளூர் கடைகள் வந்து 24வது கடையில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க, படிங்க. இதில் இருக்கிற நிறைய ஸ்டோரிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதில் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன செய்கிறன்றதையும் பாருங்கள். ஏதாச்சும் ஒன்று இதுலேருந்து நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். இதில் வந்து எல்லாமே இது என்னுடைய ஆனால் ஒரு சின்ன நிறைய இந்த வந்து நான் எங்களுடைய வேலைகளை பற்றி எழுதியிருப்பேன். நான் அனுபவித்தது மட்டும்தான் இதில் எல்லாமே இருக்கும். எங்கள் அப்பா அம்மா அனுபவிச்சதும் நான் அனுபவிச்சதும் எங்கள் குடும்பங்கள் எந்த வழியில் தலைமுறை எப்படி எந்த பரம்பரையில் நாங்கள் வந்தோம், இப்போ நான் வந்து எப்படி இருக்கிறேன்றதும் அதில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, இங்கே நான் வந்து 6 வயசு 2வது படிக்கிறதுலேருந்து நான் எல்லா வேலையும் செய்திருக்கிறேன். துணி அடிக்கிறதுலேருந்து, சாப்பாடு வாங்குறதுலேருந்து, வாத்து மேய்க்கிறதுலேருந்து, துணிக்கு அடையாளம் போடுறதுலேருந்து, அவங்களுக்கு துணி கொண்டு போய் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே செய்வேன். எங்கள் வீட்டில் வந்து ஏன்னா நான் ஒரு பொண்ணு, வேறு ஆள் இல்லை. அப்பா எங்கன்னா வெளில போயிட்டா அம்மாவுக்கு நான் தான் உதவி எல்லாமே செய்திருப்பேன். அதில் இப்போவும் நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கும், ஒரு நேரத்தில் சிரிப்பாகவும் இருக்கும். படிக்கும்போது எங்கள் அம்மா அப்போ 2 கல் வச்சு துவைப்பாங்க, நான் ஒரு கல்லில் துவைச்சின்னு இருப்பேன். ஆனால் நான் ஓடி போய் பொறுக்கிற துணியெல்லாம் வந்து சின்னதாக பொறுக்கி எடுப்பேன். அதில் பிளெயினாக நீட்டாக இருக்கும். அதை தான் வந்து நான் ஆர்வமாக தேடி கண்டுபிடிப்பேன் எல்லாத்துலேயும். அது வந்து கோமண துணின்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஈஸியாக இருக்குது இது தான் துவைக்கிறதுக்குன்னு சொல்லி நான் பொறுக்கி எடுத்து துவைச்சி ஆரம்பிப்பேன். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா சிரிப்பாங்க. இந்த எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஜாக்கெட்டுங்க இருக்கும், பாவாடைங்க இருக்குது, சட்டை சின்ன பொண்ணுங்க சட்டைங்க இருக்கும், அதெல்லாம் எடுக்க மாட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, 4 பக்கம் பிடிக்கிறதுக்கு, அப்படி 2 பக்கம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவேன். அப்போ இதை நான் இப்போ படிக்கும்போது ஐயோ இதெல்லாம் இதை தொட்டால் நம்ம இவ்வளோ இதுக்கு வேறு அவ்வளோ பிகு பண்ணுவாங்க. இன்னும் எடுத்துக்கு வந்து தரலையா, எங்கே வேட்டியோட கட்டிங்க வாசலில் வந்து நிற்பாங்க, எவ்வளோ நாச்சு போட்டு அப்படின்னு சொல்லி. இன்னும் அவர் நல்லா தானே வேட்டி சட்டெலாம் கட்டிங்கிறாரு, துணியே இல்லைன்றாரு அப்படின்னு. எங்கள் அம்மா அதை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. அப்படியே கட்டுவார். அப்படியே வீட்டு வாசல்லே ஒரு செகண்டில் கட்டிட்டு போயினே இருப்பார். அப்போ இப்படி ஒரு சின்ன அனுபவங்கள் இதில் இருக்குது. நான் ஒரு சில இடத்துல வந்து அந்த சாப்பாட்டு குண்டானங்களை எடுத்துன்னு நான் ஒருவேளை சாப்பாட்டுக்காக அலைஞ்சு திரிஞ்சு வாங்கின நேரங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து பதிவு பண்ணியிருப்பேன். இந்த நிலைமை இப்போவும் இருக்கக்கூடாது, இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கும் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் திரும்புகிற பிள்ளைகள், அருந்ததிர் பிள்ளைகள், இருளர் பிள்ளைகள், இப்படி அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் இப்படி செலக்ட் பண்ணி நான் 2000 ஆரம்பித்தேன். எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் அப்படியே போவேன். ஹோட்டலுங்க, கல்யாணம், எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், சாப்பாடு வாங்கிட்டு வருவேன், நைட்டில் சாப்பாடு கொடுப்பேன், டியூஷன் எடுப்பேன். ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான், எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இப்படி 2000 ஆரம்பித்து இன்றைக்கி 60 பிள்ளைங்க வந்து காலேஜில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இப்படி பிற்பட்ட ஒரு முதல் தலைமுறைன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே முதல் தலைமுறையில் என் பிள்ளை தான் இன்றைக்கி காலேஜில் முடிச்சிருக்கான், ஜூலி அம்மா இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் யாருமே காலேஜுக்கு போயிருக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படி படிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களையும் ஆர்வமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க.
படிக்கணும், எழுதணும். இதனால் எந்த சாதி மதம் எல்லாத்தையும் ஒழிக்க முடியும், மேலே வர முடியுன்றதை நான் வந்து முழுமையாக உணர்ந்துட்டேன். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும்போது இன்னும் எனக்கு ஆர்வமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இதே எழுத்தாளர்களை நான் நிறைய பிள்ளைங்களை வந்து எழுத்தாளராகவும் உருவாக்கணுன்ற ஒரு ஆர்வமாகவும் இருக்கேன். இந்த வாய்ப்புகள் கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றி. வணக்கம்.